நமச்சிவாய. என்னை வழிநடத்திய மகான்கள் என்ற தொடரில் மகான் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் வாழ்ந்து இன்றும் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய யோகிராம் சுரத்குமாரை பற்றி, அவர் எப்படி என்னை என் வாழ்வில் ஈர்த்து இன்று நான் வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை செய்து கொடுத்து என்னை அண்ணாமலையார் நோக்கி அவர் ஈர்த்து வந்த கருணையை, அந்த முழு விஷயத்தை என்னோட வாழ்க்கையில் அவர் நிகழ்த்திய அற்புதங்கள் அனைத்தையுமே நான் முழு ஒரு விஷயமாக ஒரு வீடியோவாக நமது யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். அந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஏன்னா மற்றவங்கெல்லாம் இறைநாமம் அதுன்னு ஏதோ சொல்லும் போது அவர் மட்டும் அவருடைய பேரையே இறைநாமமாக ஏன் சொன்னார், இந்த விஷயத்தில் அவர் இதை வச்சு நம்மளுக்கு அவர் என்ன சொல்லி தர்றாரு, இன்னும் உங்களுக்கு எவ்வளவோ பேர் தீர்வு கிடைக்காத ஆளுகள்லாம் இன்றைக்கி அவரோட ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுக்காகவாச்சு இந்த யோகிராம் சுரத்குமாருடைய ஆசிரமத்துக்கு போங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை கேட்பதினால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்துக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனால்தான் இந்த விஷயத்தை பதியும்படி இறைவன் வச்சுருக்கான். அதனால் என்னுடைய யூடியூப் சேனலில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த யோகிராம் சுரத்குமாரை பற்றி ஒரு வீடியோ இருக்கும். அதை முழுசாக நீங்கள் பாருங்கள். அதனுடைய லிங்க்கும் நம்ம இதிலே இருக்குது, போய் பாருங்கள். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க.